வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை பார்க்குறீங்கன்னா சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் வேலை செஞ்சோங்கிறத ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன், பார்க்கலாம் வாங்க. இது கொஞ்சம் ஸ்பீடு மோடில் போட்டாச்சுங்க. ஏன்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகுது அப்படிங்கிறதுக்கால கொஞ்சம் ஸ்பீடாக போட்டு விட்டாச்சுங்க. இந்த கேட்டுக்கிட்ட முன்னால் இந்த டேப்பரில் காரை தான் போட்டு விட்ருக்காங்க இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் எல்லாம் பாசம் பிடிச்ச மாதிரி அசிங்கமாக இருந்ததுங்களா. சரி அதுக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் 2-3 பேர்த்திட்டு சொல்லி பார்த்தேங்க. அது சின்ன வேலை இல்லைங்களா, யாரும் கொஞ்ச நேரத்து வேலைக்காக வரமாட்டேன்ட்டாங்க. இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி நாமளே வாங்கிட்டு வந்து அடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்காரர் 1 லிட்டர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து போன வாரத்துலேயே கொடுத்துட்டு போனாருங்க. டைம் இல்லாதனால நானும் அடிக்கவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு இது ஒன்று போட்டு தகரமாட்டம் ஒன்று இருந்ததுங்க. நம்ம வீட்டு முன்னால் பெயிண்ட் அடிச்சு இல்லைங்களா, அதுக்கெல்லாம் அது வாங்கிட்டு வந்தது அதில் இருந்தது. அதையே எடுத்து அதெல்லாம் ஒரு தேய்ச்சி விட்டு அந்த பாசமாக இருக்கிற இடத்தெல்லாம் தேய்ச்சி விட்டுங்க. அதெல்லாம் கூட்டி தண்ணி ஊற்றி கழுவி விட்டு அதுக்கப்புறம் அந்த பெயிண்ட் டப்பா என்னங்க ஓப்பனே பண்ண முடியலைங்க. நாங்களும் இந்தாண்டு திருப்புறோம் அந்தாண்டு திருப்புறோம், நமக்கு தெரியல இல்லைங்களா புதுசாங்கிறதுனால. அப்புறம் அந்த இதெல்லாம் பிடிச்சி அப்படியே அறுத்து விட்டு அப்படியே மொல்ல அப்படியே ஓப்பன் பண்ணியாச்சுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டு அதெல்லாம் ஒரு கலக்கி விட்டுங்க. பக்கெட்டில் ஊற்றி தண்ணி கொஞ்சம் இவ்வளோ பெயிண்ட்டுக்கு இவ்வளோ தண்ணி கலந்துக்காங்க அப்படின்னு சொல்லி கடைக்காரங்களே சொல்லி விட்டாங்களா. சரி நான் மீதி ஆகி போயிருமா என்னமோன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கலக்கிட்டுங்க. கலக்கிட்டு பார்த்தா ப்ரெஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ப்ரெஸ்ஸையே காணுங்க. பார்த்த மாதிரி இருந்தது. சரி ப்ரெஸ்ஸே காணுமா. சரி அந்த செவுத்துக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறாங்க இல்லைங்களா, அதை இந்த மாதிரி தாங்க அது இருந்ததுங்க. அதை அவங்க அடிக்கக்கெல்லாம் பார்த்துருக்குறேங்க. சரி அதுதான் இருந்தது. சரி இங்கே தானே நாம் தானே அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதையே நினச்சி எடுத்து இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அடிக்கக்குள்ள பார்த்தாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. பாரு நம்ம வீட்டுக்கே நாமளே பெயிண்ட் அடித்து விட்றோம் போல் இருக்குது, சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி பார்த்தேங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தாங்க கொஞ்சம் அடிக்கக்குள்ள அது எனக்கு நல்லா இருந்தது. அது ஒரு ட்ரே மாதிரி இருந்ததுங்க, அதில் தான் போட்டு அவங்க இது பண்ணி அடித்தாங்க. அந்த ட்ரேவும் பார்த்தங்க எங்கே இருக்குதுன்னு சொல்லி காணோம். சரி அப்படியே பக்கெட்லேயே நினச்சி அடிச்சு விட்றலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அது அடிக்க பார்த்தா அது நமக்கு வரவே இல்லைங்க. சரி அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அடிச்சுட்டு மறுபடியும் கொண்டு போய் வச்சுட்டுங்க ப்ரெஸ்ஸையே தொலைவலாம் அப்படின்னு சொல்லி அதையே இவ்வளோ நேரம் கழித்து அதை தொலைவி எடுத்துக்கிட்டு வந்து திரும்ப நான் ப்ரெஷ்ஷிலேயே அடிச்சிட்டேங்க. இது நமக்கு ஒன்றும் அந்த மாதிரி செட் ஆகலைங்க. இந்த அந்த பக்கெட்லேயும் விட்டு இதை நனைக்கவும் முடியலைங்களா. ப்ரெஷ்ஷாக இருந்தால் அப்படியே எடுத்து நனைச்சிக்கலாங்க. இது பக்கெட்டுக்குள்ளேயும் எடுத்து விட்டு நனைக்கவே முடியலைங்க. அப்படி இப்படின்னு கொஞ்சம் நேரம் அதில் அடிச்சிட்டுங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ப்ரெஷ் இருந்ததுங்க. அப்புறம் அதை எடுத்து இந்த பக்கம் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த பக்கமும் கொஞ்சம் காரம் இருந்ததுங்களா. நம்ம இந்த விறகடுப்பெல்லாம் வச்சு சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா, அந்த பக்கம் இந்த தொட்டி மாதிரி செடி வைக்கிறதுக்கு கொஞ்சம் அது கட்டி விட்டுருந்தது. அந்த இதெல்லாம் இருந்ததுங்க. சரி அப்படின்ட்டு அதுக்கு இந்த ப்ரெஷ்ஷில் அடித்தா நமக்கு ஈஸியாக இருக்குதுங்க. நமக்கு அதில் அடிக்க தெரியலன்னு நான் நினைக்கிறேங்க. அந்த ட்ரே மாதிரி வச்சு பண்ணுவாங்க இல்லைங்களா, நமக்கு அது தெரியாதனால நான் அப்புறம் ப்ரெஷ்ஷையே எடுத்து அதுலேயே அடிச்சிட்டேங்க. முடிச்சிட்டுங்க நாம் ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு முன்னால் ஒரு வேலைங்க பாருங்கள். நான் அடித்து முடிச்சுட்டு வீடியோ கூட ஃபினிஷிங் வீடியோ கூட எடுக்கலைங்க. அதுக்கு முன்னாலேயே மழை வந்துருச்சுங்க. நான் அடித்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அந்த டேப்பராக இருக்கிற இடத்துல ஓரளவுக்கு அது காஞ்சிருச்சுங்க. இந்த பக்கம் அடித்ததெல்லாம் பாருங்கள், எல்லாம் மழையில் பாதி கரைஞ்சிக்கிட்டே வந்துருச்சுங்க. பார்த்தா மழையே வராத மாதிரி தாங்க இருந்தது. ரொம்பவும் மழையெல்லாம் வரலைங்க, கொஞ்சமாக தான். அது கரைச்சிட்டு போனோன்னு அதுக்கப்புறம் மழை நின்றுச்சுங்க. அப்புறம் நம்ம என்னங்க சொல்கிறது, நம்ம
இப்படி வேலை செஞ்சால் இப்போ இவ்வளோ நாள் இருந்ததுங்க, மழையே பெய்யலைங்க. ஆனால் நேற்று மழைலாம் நிறையா வரலைங்க. அது கரைச்சிட்டு அது அப்படியே மழை நின்றுச்சுங்க. சரி சாயந்தரம் ஆயிடுச்சுங்களா, அப்புறம் சாயந்தரம் சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி உள்ளார அங்கேயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவு இருந்ததுங்களா, சரி பணியாரம் செய்யலாம், மழை வேறு பெஞ்சுதுங்களா, சரி சூடாக பணியாரமாவது செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை தழைங்க, மிளகாய், அப்புறம் வெங்காயம் ஒரு நிறையாவே போட்டுக்கிட்டுங்க. சரி பணியாரம்னா வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டால் தாங்க நிறையா. நான் ஒரு மூணு வெங்காயமோ 4 வெங்காயமோ போட்டிருக்கேங்க. போட்டு கொஞ்சம் மைல்டாக, அதிகமாக அடுப்பு வைக்க வேணாங்க, மிடிலாக வச்சு அப்படியே ரொம்பவும் வணங்க விடாதீங்க. பணியாரத்துக்கு ரொம்ப வெங்காயம் வணங்குச்சு அப்படின்னா நல்லா இருக்காதுங்க. அப்படியே கொஞ்சமாக வணக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரட் ஒன்றுங்க, கேரட் எடுத்து இது பண்ணி வச்சு அதுவும் போட்டாச்சுங்க. போட்டு அது எப்படி ஒரு பெரட்டுன்னு ஊட்டி, அது ரொம்ப வணங்கணுங்கிறது இல்லைங்க, அந்த சூடான இதில் போட்டாவே போதுங்க. போட்டு அப்புறம் கொத்தமல்லி தழைஞ்சார் போட்டாச்சுங்க. போட்டு அதையும் ஒரு பெரட்டிட்டுங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. கொஞ்சம் ஆற வச்சிடணுங்க, உடனே மாவில் போடக்கூடாதுங்க. ஆற வச்சு போட்டோமா தான் பணியாரமே டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படியே சூடாகவே எடுத்து அப்படியே அந்த இதில் கொட்டினோமா அது என்னமோ ஒரு வெந்து போன மாதிரி ஒரு வாசம் அடிக்குதுங்க. அது நல்லாவே இல்லைங்க. அதனால் நான் ஆற வச்சு அதுக்கப்புறம் தாங்க போடுறது எப்போவுமே. ஆற வச்சு அதுக்கப்புறம் மாவில் போட்டு அது கலந்தாச்சுங்க. கலக்கிட்டு இருக்கலையே பணியாரக்கல் எடுத்து வச்சாச்சுங்க அடுப்பில். அதுவும் சூடாகிருச்சுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டுங்க, பணியாரத்தையும் ஊற்றியாச்சுங்க. பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி தாங்க அரைச்சோம். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்காரர் பணியாரம் சாப்பிட மாட்டாருங்களா, சரின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் தான் ஃபோன் பண்ணாருங்க. ஃபோன் பண்ணதுக்கப்புறம் சரி சாப்பாடு வச்சது இருந்ததுங்களா, மதியம் சாப்பாடு வச்சது இருந்தது. சரி நேற்று பீக்கங்காய் ஒன்று அறுத்தேன் இல்லைங்களா, 2 காய் நம்ம செடியிலேருந்து, சரி அதை அவருக்கு கடைஞ்சி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுவும் அரிஞ்சு ஒரு பக்கம் வச்சிட்டேங்க அடுப்பில். இந்த பணியாரக்கல் இரும்பு கல் தாங்க, இரும்பு கல் நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க இந்த பணியாரக்கல்ல. கல் மட்டும் சூடானதுக்கு அப்புறங்க கொஞ்சம் பணியாரத்தை ஊற்றிட்டு வந்த பின்ன வேவறதுக்கே அடுப்பு கொஞ்சம் மிடிலாக வச்சாதாங்க பணியாரம் நல்லா வேகுதுங்க. இல்லைன்னா பணியாரம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா உள்ளார மாவாக அப்படியே இருக்குதுங்க. ஆனால் பணியாரம்லாம் தீஞ்சு போன மாதிரி ஆயிடுதுங்க. அதனால் அடுப்பு மட்டும் கரெக்டாக மிடிலாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து நல்லா வந்துடுங்க. எங்களுக்கு பணியாரமும் சட்னிங்க, அவருக்கு சாப்பாடும் பீக்கங்காய் கடைஞ்சிட்டுங்க, மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு வேக வச்சுங்க. அதுக்கப்புறம் கடைஞ்சி தாளிச்சாச்சுங்க. அதுதாங்க. இங்கே பாருங்கள், நம்ம கருவாப்பையனை, நம்ம ஹீரோவை பாருங்கள் என்ன பண்ணுறான்னு சொல்லி இன்றைக்கி பாருங்கள். எப்படி வாலாட்டுறான்னு சொல்லி பாருங்கள். கேட்டு மட்டும் நாங்கள் லாக் போடாத இருந்தோம் அப்படின்னாங்களா, அவ்வளோதாங்க, போய் நடு ரோட்லேயே நேரம் நின்றுட்டுருப்பாங்க. வந்து என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, திட்டுறாங்க, கேட்டை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி விடியன்னு எங்களை கேட்குறதுங்க. ஆனால் நாய் இருந்தாவே இதெல்லாம் பண்ணுறதே, நம்ம என்ன தான் இது வளர்த்தனாலும் நாய் ஒன்று இருந்ததுன்னா அது ஒரு தனி இது தாங்க.
பாருங்கள் என்ன ராவடிங்கிறீங்க பாருங்கள், என்ன வேகம் ஓடுறான்னு சொல்லி பாருங்கள். அவர் வரேன்னு அந்த இதுக்கே கொஞ்சம் தூரத்துலேருந்தே சுமல் பண்ணிக்குவான் போல் இருக்குங்க. அதுக்கு முன்னாலியிலேருந்தே கேட்டுக்கிட்டு வந்து உட்காந்துக்குவாங்க. உட்காந்து பார்த்துக்கிட்டு பாருங்க, அவனுக்கு ஒரே ஹாப்பியாகி போயிருங்க. ஆனால் நாங்கள் யாரும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் கூட எங்களெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அவர் அப்பா வராங்க அப்படின்ட்டாவே அவ்வளோதாங்க, அவனுக்கு ஒரே ஹாப்பிங்க. அவரும் சரி பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து ஒரு பாக்கெட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சி இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரும் சரி சாப்பிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கிளம்பிடுவாருங்க. இது இன்றைக்கி காலையிலங்க. இன்றைக்கி காலையில் சரி அடுப்பில் தான் சமையல் செய்யலான்னு சொல்லி சாப்பாடு வச்சுட்டு வந்தேங்க. வெளியில் தான் சாப்பாடு வெந்திகிட்ருக்குது. சரி கோஸு தான் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோஸு தாங்க அரிஞ்சு சரி மிக்ஸி இதிலையே போட்டு இது நல்லா பொடியாக அரிஞ்சு கொடுத்துருதுங்களா, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா பொடியாக இருக்குங்க. கோஸ் மாதிரியே பார்த்தா தெரியாதுங்க. பொரியல் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம கத்தியில் கட் பண்ணாலுமே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குங்க. ஆனால் இதில் போட்டு என்னமா நல்லா பொடி பொடியாகி போயிடுதுங்க. முட்டை வறுக்கிற மாதிரி நல்லா இருக்குங்க. அதனால் ஒரு நாள் செஞ்சு அது நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சரி இன்றைக்கி அதிலே போட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அடுப்புலையே தாங்க இங்கேயே கொண்டு வந்து சாப்பாட்டை இறக்கிட்டு வெளியவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெளியவே எடுத்துக்கிட்டு வந்து கோஸும் தாளிச்சு விட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. எப்பவும் போல தாங்க எண்ணெய் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை தழை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி விட்டுங்க. அதுக்கப்புறம் கோஸையும் போட்டு தண்ணியெல்லாம் நான் அதிகமாக ஊற்றுறது இல்லைங்க. இது ரொம்ப பொடி பொடியாகவும் அரிஞ்சிடுறேன் இல்லைங்களா, அதனால் அடுப்பு மட்டும் அப்படியே கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேயே அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சிங்களாவே போதுங்க. தண்ணியெல்லாம் ஊற்றணுங்கிறது இல்லைங்க. பூண்டும் நான் ஒரு 2-3 இது போட்டேங்க. பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டேன். நான் அதை காமிக்கலைங்க வீடியோ எடுக்கவும் மறந்துட்டேன். முன்னாலேயே போட்டேங்க. அதுக்கப்புறம் சரி பார்த்தேங்க தேங்காய் இல்லைங்களா, சரி நம்ம மரத்துலேயே ஒரு தேங்காய் ஒன்று பறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சல்லை ஒன்று பெருசாகவே வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறேங்க. சரி ஏரியெல்லாம் பறிக்க முடியாது இல்லைங்களா, மரம் நல்லா ஹைட்டாக இருக்குங்க. அதனால் சல்லை பெரிய சல்லையாக இருக்குங்களா, அதுலேயே அப்படியே தேர்த்தாச்சுங்க. தேர்த்து அப்புறம் கடப்பாறையில் போட்டு தேங்காய் அவராக இருந்தால் ஈஸியாக தேர்த்துருவாருங்க. எனக்கு கொஞ்சம் இது சிரமமானது தாங்க பேக்கிறது. இருந்தாலும் அப்படி இப்படின்னு சொல்லி தேர்த்துருவோங்க. பாருங்க நம்ம மரத்துலேயே. ஆனால் நான் ஃபஸ்ட்டு இந்த தென்னை மரம் வைக்கக்குள்ள தென்னை மரம் வச்சா வேறு பூச்செடியெல்லாம் எதுவும் வராது, வேண்டவே வேண்டானுங்க. ஆனால் இப்போ நல்லா இளநிக்கு எதுக்குமே பிரச்சனை இல்லைங்க. நான் இந்த தென்னை மரம் ரெண்டையும் ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க. காய் நல்லா காய்க்குதுங்க. பாருங்கள் தேங்காயுமே நல்லா பச்சை காய்ங்க. இந்த மாதிரி தேங்காய் சுரண்டி பூ போட்ட மாதிரி தாங்க பொரியலெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வரக்காய் போட்டோம்னா அது எனக்கு என்னமோ பிடிக்கலைங்க, அது நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த பச்சை தேங்காய் இந்த மாதிரி இருந்ததுனாவே நல்லா இருக்குங்க. தேங்காய் பூவே நல்லா இருக்குங்க. ஃபைனலாக நம்ம தேங்காய் பூவையும் போட்டு இறக்கியாச்சுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடி வச்சு அப்படியே கிளறி விட்டு அதுக்கப்புறம் இறக்குனா நம்ம கோஸ் பொரியலும் ரெடிங்க. அப்புறம் அதே இதுலேயே நான் ரசமும் வெளியவே வச்சு தாளிச்சு விட்டேங்க. ரசமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறங்க ஒரு இரும்பு சட்டியிலையே அதே அடுப்பு நெருப்பெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதுலேயே நான் கொஞ்சம் இரும்பு சட்டி எண்ணெய் தேங்காய்னு ஒரு 1/2 லிட்டர் இருக்குங்க ஊற்றி வச்சுட்டு நான் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்தேன். சரி எண்ணெய் அப்படியே சூடாகட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து தாங்க கொஞ்சம் நம்ம
வீட்டிகிட்டே வெள்ளை கரிசலாங்கண்ணி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க. அதுக்கப்புறம் மலை நெல்லிக்காய் ஒரு 5-6 மலை நெல்லிக்காய்ங்க, அது செம்பருத்தி பூங்க எல்லாம் போட்டு காய்ச்சி இறக்கியாச்சுங்க. தலைக்கு தேய்ச்சி அந்த எண்ணெய் தேய்ச்சமாகவே முடி நல்லா கருகருன்னு நல்லா இருக்குங்க. நம்ம சேனல்லையும் நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்போர்ட்டும் பண்ணுறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை இன்ன வரைக்கும் பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றிங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நன்றிங்க.